ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் வீடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வரப்போகிற ஐபிஓஸ் உடைய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி மட்டும் 4 கம்பெனிஸ் ஐபிஓஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்த்தோன்னா தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட், கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ், எக்ஸாரோ டைல்ஸ், 4வது பார்த்தோன்னா வின்லாப்ஸ் பயோடெக் லிமிடெட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நிறுவனத்துடைய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பீஸா ஹட், கேஎஃப்சி, கோஸ்டா காஃபி இருக்குல்ல, இந்த நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸை இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் டைப்புன்னு பார்த்தோன்னா QSR செயின்னு சொல்லுவாங்க, அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் செயின். ரெண்டாவது இருக்கக்கூடிய கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எக்ஸ்ரே, MRI ஸ்கேன், ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய லேப் டெஸ்ட், ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது பார்த்தோன்னா எக்ஸாரோ டைல்ஸ். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த அளவில் இவங்க டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 4வது இருக்கிறது வின்லாப்ஸ் பயோடெக் லிமிடெட். இவங்களை பொறுத்த அளவில் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ CDMOன்னு சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் டெவலப்பிங் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த CDMOல இவங்க ஒரு டாப் 5 கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இந்த 4 கம்பெனிஸ் தான் இப்போ வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி IPO இஷ்யூ பண்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் இந்த 4 கம்பெனியும் நம்ம எடுத்துக்கல. IPO இஷ்யூ பண்றதுல அதிகமாக இஷ்யூ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 கம்பெனிஸ், அதாவது தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெடையும் கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்கும் எடுத்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். இந்த IPO ரிவ்யூவில் நம்ம இந்த 2 கம்பெனிஸ் உடைய பிசினஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அவங்களுக்கான ரிஸ்க் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, லாஸ்டா IPO டீடைல்ஸ். ஸோ நம்ம இந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் உடைய கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ இந்த நிறுவனம் கடந்த 1991 வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த அளவில் இந்தியாவில் பிராண்ட்ஸ்க்கான மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸா இருந்துட்டு வராங்க. இந்த பிராண்ட் யாருன்னு பார்த்தோம்னா US பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இவங்களும் அந்த QSR சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களுக்கு 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் 50,000 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிராண்ட்ஸ்க்கான மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தான் இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பீஸா ஹட், KFC, டாக்கோ பெல், ஹேபிட் பர்கர் கிரில். ஸோ இந்த நிறுவனங்கள் தான் வந்து பிராண்ட்ஸ். இந்த பிராண்ட்ஸ்க்கான ஃப்ரான்ச்சைஸாக தான் இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு 155க்கு மேற்பட்ட நகரங்கள்ல கிட்டத்தட்ட 655 கடைகள் இருக்கு. ஸோ ரெண்டாவது இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் உடைய பிசினஸ் பார்த்தோம்னா 3 வெர்டிகல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோர் பிராண்ட்ஸ். ஸோ இவங்களுடைய கோர் பிராண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா KFC, பீஸா ஹட், கோஸ்டா காஃபி. ரெண்டாவது இவங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் பார்த்தோம்னா நேபாள் அண்ட் நைஜீரியால பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூணாவது இவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா வாங்கோ, ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரியா அதுவுமே QSR டைப்பை சேர்ந்தது தான். ஸோ இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெடை பொறுத்த அளவில் இவங்களுக்கான 90% வருமானம் இவங்களுடைய கோர் பிராண்ட்ஸ், அதாவது KFC, பீஸா ஹட், கோஸ்டா காஃபி, இதுல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா இவங்களுக்கான மார்க்கெட் காம்படிஷன் பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். இந்த ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தான் டொமினோஸ் இந்தியாவுடைய ஃப்ரான்ச்சைசி. ரெண்டாவது பர்கர் கிங், மூணாவது வெஸ்ட் லைஃப். ஸோ இந்த வெஸ்ட் லைஃப் தான் மெக்டியோடைய ஃப்ரான்ச்சைசி. நாலாவது ஜொமேட்டோ, ஸ்விக்கி. இது போக அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாருமே இந்த தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட்கான ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸா இருந்துட்டு வராங்க. அடுத்ததா இந்த கம்பெனிக்கான ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த பிஸி ஷெடியூலில் மேக்ஸிமமாக நிறைய பேர் ஃபுட்ஸும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஈவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட பிராண்டடான ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்து தான் போகணுன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. யங்கர் ஜென்ரேஷன்ஸ் எப்பயுமே வந்து பீஸா ஹட், KFCயில் வந்து ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த KFC, பீஸா ஹட்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடந்த மார்ச் 2019 கணக்குப்படி பார்த்தோம்னா தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் உடைய கோர் பிராண்ட்ஸ், அதாவது பீஸா ஹட், KFC, கோஸ்டா காஃபி, இந்த 3 நிறுவனங்களுடைய மொத்த கடைகளின் எண்ணிக்கை 469 இருந்துச்சு. இந்த மார்ச் 2021 வருஷம் நம்ம பார்த்தோம்னா இவங்களுடைய மொத்த கடைகளின் எண்ணிக்கை 605 இருக்கு.
ஸோ இந்த இவங்களுடைய எக்ஸ்பாண்டிஷனுடைய சிஏஜிஆர்னு பார்த்தோம்னா 13.58% இருக்கு. growth பத்தி பார்த்துட்டோம். அடுத்து இந்த கம்பெனிக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே கொரோனா பேண்டமிக்னால அடிக்கடி லாக்டவுன்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கொரோனா 3rd வேவும் வரப்போகுதுன்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டோர்ஸ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுது. ரெண்டாவது ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனம் எம் பிராண்ட்ஸுடைய ஃப்ரான்ச்சைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட்க்கும் எம் பிராண்ட்ஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட்னா, ஒரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கடைகளை இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அப்படின்னா தான் இந்த அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட்னால அந்த பர்டிகுலர் அளவு கடைகள் திறக்க முடியலைன்னா, அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலைன்னா இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் பார்க்கப்படுது. மூணாவதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் காம்படிஷன் ரிஸ்க். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவங்களுடைய ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால காம்படிஷன் ரிஸ்க்கும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா, இவங்களுடைய ஆண்டு வருமானம் கடந்த 2018-19 வருஷத்துல 1323 கோடியா இருந்துச்சு. 2019-20 வருஷத்துல 1535 கோடியா இருந்துச்சு. 2020-21 வருஷத்துல 1198 கோடியா இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட்ன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டினியூஸாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ 2018-19 இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோன்னா -59 கோடியாக இருக்குது. 2019-20 -78 கோடியாக இருக்குது. 2020-21 -81 கோடியாக இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஐபிஓ பற்றி ஃபுல்லாக பேசிக்லேருந்து அதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் சொல்ல போகிற ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எப்பயுமே இப்போ நம்ம ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரீசனுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் எதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக. ரெண்டாவது ரீசன் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் இந்த நிறுவனம் இப்போ ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்துக்கிட்ட கடனா மட்டும் 380 கோடி ரூபாய் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லீஸ் லயபிலிட்டியா 871 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட 1250 கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துக்கு கடன் இருக்கு. இந்த கடனுக்காக மட்டுமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 152 கோடி ரூபாய் கிட்டக்க வட்டி மட்டுமே பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நிறுவனம் ஐபிஓ இஷ்யூ பண்ணி அது மூலமாக கிடைக்கிற பணத்தில் இவங்களுக்கான கடன்களை திருப்பி செலுத்திட்டு மீதி இருக்கிற பணத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுற டேட்டுன்னு பார்த்தோன்னா 4th ஆகஸ்ட். எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 6th ஆகஸ்ட். ஸோ இவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 86 ரூபீஸ்லேருந்து 90 ரூபீஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ புக் பில்ட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஷேருக்கான ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோன்னா 1 ரூபாய். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் லாட் சைஸ் என்னன்னா 165 ஷேர்ஸ். ஸோ எப்பயுமே ஐபிஓவில் நம்ம 1 ஷேர் 2 ஷேர்னு வாங்க முடியாது, ஒரு லாட்டில் தான் வாங்க முடியும். அப்படி இந்த ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா 165 ஷேர்ஸாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 14,850 ரூபாய். மொத்தமாக இவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுறது எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தோம்னா 1838 கோடிக்கு. இதில் 440 கோடி ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. 1398 கோடி ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நிறுவனத்துடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் உடைய ஐபிஓ உடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கடைசியில் இந்த 2 நிறுவனத்தையும் கம்பேர் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்க போகிறது கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ். இந்த நிறுவனம் கடந்த 2010 வருஷம் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு டயக்னாஸ்டிக் செயின் கம்பெனி. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா இமேஜிங் அண்ட் ரேடியாலஜி சர்வீசஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேனு ரெகுலராக நம்ம எடுப்போம்ல, லேப் டெஸ்ட், ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் தான் இந்த நிறுவனம் பண்ணிட்டு வராங்க. இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் உடைய மெயினான ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய இந்த டயக்னாஸ்டிக் சர்வீசஸை மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் இல்லாமல்
டயர் 2 டயர் 3 அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிமோட்டாக இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸ்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் 13 மாநிலங்களில் 1800க்கும் மேற்பட்ட டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. இன்னும் இந்த எண்ணிக்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது டயர் 2 சிட்டிஸில் ரூரல் ஏரியாஸ்லலாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. இவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் மற்ற காம்படிட்டர்ஸ் நார்மலாக எக்ஸ்ரேக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்க்கு, ரெகுலர் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக, கிட்டத்தட்ட 45% கம்மியாக தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் மக்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில், மெடிக்கல் காலேஜஸில் பார்ட்னர்ஷிப் மூலமாக இவங்களுடைய சென்டரை அங்கே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் உடைய காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் நல்ல லீடிங் டயக்னாஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் லால் பாத் லேப்ஸ், மெட்ரோபோலிஸ், தைரோ கேர் லேப்ஸ், எஸ்ஆர்எல் டயக்னாஸ்டிக்ஸ். ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ்க்கு ஹெவி காம்படிஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் அப்புறம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதிகமாக இந்த டயக்னாஸ்டிக் லேப்ஸ்க்கு தான் போயிட்டுருக்குறோம். ஒரு நார்மலாக ஃபீவர் இல்லை வேறு ஏதோ ஹெட்ஏக் அந்த மாதிரி வந்தால் கூட ஏதோ வேறு ஏதாவது டிசீஸாக இருக்குமோன்ற பயத்தில் நம்ம எல்லா டெஸ்ட்டையுமே எடுத்து பார்த்துடுறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலராக ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணிக்கணுன்ற அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்திருக்கு. நம்மளை சுற்றி அடிக்கடி பலவிதமான புது நோய்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேருந்தும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக ரெகுலராக இந்த ஹெல்த் செக்கப்ஸ் எடுக்கணுன்ற அவேர்னஸ் ஒரு பக்கம் க்ரியேட் ஆகிருக்கு. இன்னொரு சைட் பார்த்தாலும் என்னதான் பலவிதமான நோய்கள் வந்தாலும் சில பேர் அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இல்லை, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு புது புது நோயை வரவழைச்சிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இன்ஃபெக்ட் ஆகிட்டா வேற என்ன ஆப்ஷன்? கண்டிப்பாக இந்த மாதிரியான டயக்னாஸ்டிக் சென்டர்ஸில் போய் என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சி தான். மூணாவதுன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய டயக்னாஸ்டிக் சர்வீசஸை இன்னும் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றது தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அவங்களுடைய சென்டர்ஸ் இன்னும் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத்தை பொறுத்தளவில் ஒரு நல்ல பாசிட்டிவான க்ரோத் தான் இருக்கும். கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ்க்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய 70% வருமானம் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனால் மட்டும்தான் அவங்களால அங்கேருந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறத விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இவங்க டயக்னாஸ்டிக் சர்வீஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுவுமே மேபி இவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்களுடைய வருமானம் மார்ச் 2019 வருஷத்தில் 214 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2021 கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா 661 கோடியாக இருக்குது. ஸோ 2 வருஷத்தில் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2019 வருஷத்தில் -58 கோடியாக இருந்திருக்கு. 2020 வருஷத்தில் -120 கோடியாக இருந்திருக்கு. இதுவே 2021 வருஷத்தில் நம்ம பார்த்தோம்னா +185 கோடியாக இருந்திருக்கு. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் இவ்வளோ அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துக்கான ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுற டேட்டுன்னு பார்த்தோம்னா 4th ஆகஸ்ட். எப்போ முடியுதுன்னா 6th ஆகஸ்ட். ஸோ இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா ஒரு ஷேர் 5 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸ் பேண்ட் ஐபிஓ இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 933 ரூபாயிலிருந்து 954 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய லாட் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 15 ஷேர்ஸ். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 14,310 ரூபாய். ஸோ இந்த நிறுவனம் ஐபிஓ இஷ்யூ பண்ணுறது பார்த்தோன்னா 1,213 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் 400 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ, 813 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை விற்கிறாங்க. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் இந்த ஐபிஓ மூலமாக பணத்தை திரட்டி பஞ்சாப், கர்நாடகா, ஹிமாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய டயர் 2 டயர் 3 சிட்டிஸ், அப்புறம் ரூரல் ஏரியாஸ்லலாம் இவங்களுடைய டயக்னாஸ்டிக் சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் கொடுக்கணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ இந்த 2 நிறுவனங்களுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸை நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணி எந்த ஐபிஓ நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம்.
தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிட்டடை பொறுத்தளவில் இவங்க QSR செயின் டைப். இதுவே கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அவங்க டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனங்களுடைய growth வைஸ் பார்த்தோன்னா 2 நிறுவனத்துக்குமே வந்து ஃபியூச்சர் growth நல்லா இருக்குது. ஸோ இப்போ தேவயானி இன்டர்நேஷ்னல் எடுத்துக்கிட்டோன்னா எப்பயுமே ஃபுட் பிஸ்னஸ்க்கான ஸ்கோப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இப்போ மக்கள் ஆன்லைனில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே நம்ம கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க Tier 2 Tier 3 சிட்டிஸ்லலாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று தான். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்குது. காம்படிஷன் வைஸ் பார்த்தோன்னா 2 நிறுவனத்துக்குமே அவங்களுடைய காம்படிட்டர்ஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ கடைசியாக இவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிட்டட் வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டக்க கடன் லெவல்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கடனை ரீபே பண்ணுறதுக்காக தான் அவங்க மெயினாக ஐபிஓவை இஷ்யூ பண்ணுறாங்க. இதுவே நம்ம கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் வந்து நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஐபிஓ எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இன்னும் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 2 கம்பெனிஸில் பொறுத்தளவில் இந்த ஃபேக்டர் தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே ஒரு நிறுவனம் அவங்களுடைய டெப்ஸை ரீபே பண்ணுறதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணுறப்போ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்காது. இதுவே ஒரு கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணினாங்கன்னா ஸோ அதில் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஒப்பீனியனை பொறுத்தளவில் தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிட்டடை விட கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக. ஸோ இந்த 2 ஐபிஓஸை கம்பேர் பண்ணி என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.